பௌர்ணமி அமாவாசை தினங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா சாமி? இருக்குது. இப்போ சரி, அமாவாசை அப்படின்றது ஒரு இருள் நாள். இப்போ நீங்கள் எங்கன்னா சாவுங்களுக்கு போனீங்கன்னா, சாவு அவர் செத்து போயிட்டார், நீ கருப்பு துணி ஊற்றி போனால் தானே அவருக்கு தெரியும், அடடே இவர் துக்கமாக வந்துக்கிறாருன்னு இல்லை. ஆனால் அங்கே ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சின்னு போகிறீங்க. எதுக்கு போகிறீங்க? வாயில் சொல்லாமல் செயலால் நான் துக்கமாக இருக்கிறேங்க, நான் இருட்டில் இருக்கிறேங்க, ஒளி போயிடுச்சிங்க அப்படின்றதுக்கு அடையாளத்துக்கு தான் ஒரு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சுன்னு சாவுக்கு போகிறீங்க. அதே மாதிரி ஒரு தீமையை செய்கிற மாந்திரிகவாதிக்கு இந்த அமாவாசை அவசியம். ஏன்னா இருளுன்றது மனிதனை தடுமாட வைக்கக்கூடியது, மாந்திரிகம்ன்றதும் மனிதனை தடுமாட வைக்கக்கூடியது. அப்போது அந்த கெட்ட செயல்கள் எல்லாம் எப்போ செய்ய முடியுது மனிதனாலன்னா அந்த இருளில் செய்ய முடியுது. அதுக்காக அவன் அமாவாசையை மாந்திரிகவாதிங்க பயன்படுத்துகிறான். நீங்கள் கொல்லிமலையில் போனீங்கன்னா நிறைய மாந்திரிகவாதிங்க அமாவாசையில் சுற்றுவாங்க. என்னமோ எட்டுக்கை அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே கொல்லிமலையில் பல மூலிகைகள் கிடைக்குது, மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுற மூலிகைகள். அந்த மூலிகைகளை எடுத்து அந்த எட்டுக்கை அம்மனாண்ட வச்சு அந்த அமாவாசை நாளில் நிறைய பூஜைகள் பண்ணி பல தீமைகளை செய்வாங்க. அங்கேருந்து எடுத்துக்கின்னு வந்து வீட்டில் வச்சுக்கணும் செய்வாங்க. இது தீமை செய்யறதுக்காக வர நாள் அந்த அமாவாசை நாள். பௌர்ணமி நாள் இருளில் இருக்கக்கூடிய மனிதனை ஒளியை காட்டி வெளியே எடுத்துன்னு வர வேண்டியது. இப்போது குரு உபதேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரு உபதேசம். கூனா இருட்டு, ரூனா வெளிச்சம். அப்போது இருட்டில் இருக்கக்கூடிய சீடனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவன் தான் குரு. உபதேசம், உபன்னா கிட்ட, தேசம்னா இடம். அப்போது இறைவன் இருக்கிற இடம் உன்னுடைய உடலுக்குள்ளேன்னு உன்னுடைய இருளை நீக்கி ஒளியை காட்டி அந்த குரு தொட்டு காட்டும் போது அது குரு உபதேசமாகும். அப்படிப்பட்ட உபதேசம் நீ இருளில் வாழ்ந்துன்னுக்கிற மனிதனை பேர் ஒளிக்கு எடுத்துன்னு வர்றதுக்காக வரக்கூடியதான் அந்த பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமியினுடைய நிலை என்ன, அந்த சந்திரனுடைய அந்த பௌர்ணமி முழுமையில் வர நிலை என்னன்னா, மனிதர்கள் ஒரு மாதம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த பௌர்ணமி முழு நிலவு ஒழிச்சிடும்.